Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.12ல question number 1 வாங்க question குள்ள போலாம். If the difference between a number and its reciprocal is 24 divided by 5, find the number அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ இப்போ வந்து let the number அவங்க கொடுத்திருக்கிற நம்பரை வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். So let the number be x. இப்போ இதோட reciprocal இல்லையா? So its reciprocal is 1 by x ன்னு எடுத்துக்கலாம். So நம்பரை வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன், அதோட reciprocal 1 by x ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க? difference between a number and its reciprocal. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம subtract பண்ணோம்னா, அதாவது x minus 1 by x which is equal to 24 by 5 ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 24 by 5ன்னு ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இதையும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 24xன்னு ஆகிடும். So 5x square minus 5 which is equal to 24x. நான் 24x இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 5x square minus 24x minus 5 which is equal to 0. So இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 25 வரணும். ஏன்னா 5 5s are 25, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 25 வரணும். அதே மாதிரி ஆடோ சப்ராக்டோ பண்ணால் உங்களுக்கு மைனஸ் 24 வரணும். அப்படி ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25, 1 பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடணும், ஏன்னா இங்கே சமேஷனில் மைனஸ் இருக்குது. ஸோ 25க்கு தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு கூட எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லைன்னா நம்ம டைரெக்டாக வந்து நீங்கள் எடுத்து இதை வந்து ஃபேக்டர்னு எழுதிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ் கூட கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ணி தான் எழுதணும். ஸோ இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 25 டிவைடட் பை 5 1 by 5ன்னு போடணும். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா இது 1 டைம், இது 5 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 5 அண்ட் எக்ஸ் பிளஸ் 1 by 5. எனக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். ஸோ 5 அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 5 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 5ன்னு வந்துடும். ஸோ இது எப்படி கம்ப்ளீட் பண்ணோம்னா த நம்பர் பி 5 or 1 by 5 minus 1 by 5ன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.